இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஏர்போர்ட்ஸ் டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பேசஞ்சர்ஸ் மணிக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை. பிளஸ் 500க்கும் மேற்பட்ட ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸோடது. இதனால பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப மணிக்கணக்காக வெயிட் பண்ண நிலைமை ஏற்படுத்திருக்கு. பிளஸ் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இண்டிகோ கிட்ட போதுமான அளவுக்கு பைலட்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் இல்லை. பிளஸ் அதுக்கு காரணம் டிஜிசிஏ போட்ட ரீசெண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதுல பைலட்ஸுக்கு ரெஸ்ட் அண்ட் டியூட்டி ஹவர்ஸ் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி ஒரு பைலட் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் டியூட்டியில் இருக்கணும், எவ்வளவு மணி நேரம் ரெஸ்ட்ல இருக்கணும், அந்த மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு. நைட் லேண்டிங்கை ஃபர்ஸ்ட் 6 நைட் லேண்டிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அதை குறைச்சு 2 நைட் லேண்டிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த டிஜிசிஏவோட புது கைட்லைன்ஸ்ல இருந்துச்சு. அது நவம்பர் 1ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய பைலட்ஸோட டியூட்டி ஹவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆனனால இண்டிகோட ஃபிளைட்ஸை டேக் ஆஃப் பண்றதுக்கு போதுமான அளவு பைலட்ஸ் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு புனே ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதே 10 பார்க்கிங் ஸ்லாட் தான். அந்த ஏர்பிளைன் வந்து நிக்கிறதுக்கான அந்த இடம். அதுல இருக்கிற 9 பார்க்கிங் ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா இண்டிகோவோட ஏர்லைன் தான் நிக்குது, இண்டிகோவோட ஏரோப்ளைன் நிக்குது. பட் ஆனா அதை எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட பைலட் இல்ல. ஒரே ஒரு பார்க்கிங் ஸ்லாட் தான் எம்டியா இருக்கு. அந்த ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டை வச்சுதான் அந்த ஏர்போர்ட் மற்ற எல்லா ஏர்லைன்ஸோட கரியர்ஸையும் அவங்க வந்து ஏர்போர்ட்ல வர வச்சு ஆன் போர்டு, ஆஃப் போர்டு எல்லாமே பண்ணணும். ஸோ அதனால அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் புனேவோட ஏர்போர்ட்டோட அஃபிஷியல்ஸ். ஸோ இந்த நிலைமையில புனே மட்டும் கிடையாது, ஹைதராபாத், சென்னை, டெல்லின்னு சொல்லிட்டு எல்லா மேஜர் ஏர்போர்ட்ஸுமே இந்த ஒரு பயங்கரமான டிஸ்ரப்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஹைதராபாத்ல எல்லாம் பேசஞ்சர்ஸ் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு ஸ்லோகன் எழுப்பி போராட்டம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை சீரியஸா போனதுக்கு அப்புறமா இப்போ இண்டிகோட டாப் அஃபிஷியல்ஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ ஹெட் கிட்டையும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கிட்டையும் பேசி இப்போ ஒரு 1 டைம் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்க. அதாவது February 10, 2026 வரைக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு மட்டும் 1 டைம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் அண்ட் டியூட்டி ஹவர்ஸ் ஃபார் பைலட்ஸை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். அதாவது இந்த டிஸ்ரப்ஷன்ஸ், இந்த கயோஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி மீண்டும் பழைய நிலைமைக்கு வாங்க. அந்த நிலைமையை சரி பண்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 டைம் எக்ஸம்ஷனா இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு மட்டும் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிளைட் கேன்சலேஷன், டிலேஸ் எல்லாமே சரியாகும் அப்படின்னு நம்புவோம். பட் இவ்வளவு பெரிய ஒரு ஏர்லைன், க்ரோர்ஸ் கணக்குல, லேக்ஸ் க்ரோர்ஸ் கணக்குல டேர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனி, அந்த கைட்லைன்ஸ் படி எவ்வளவு எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க, எவ்வளவு க்ரூ மெம்பர்ஸ் தேவைப்படுவாங்க, எவ்வளவு பைலட்ஸ் தேவைப்படுவாங்க அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹையர் பண்ணியிருக்கணும், ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். பட் அதை பண்ணாம விட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இவ்வளோ பெரிய ஏர்லைன், ஒரு எம்என்சி, இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அவங்களால கவனமா முடிவெடுக்க முடியாததுனால இன்னைக்கு எவ்வளவோ லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ் அவங்களோட ஃபிளைட்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிளைட்ஸை டிலே ஆயிருக்கு, ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு, அவங்களோட டிராவல் பிளான்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டை சொல்லுங்க. திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே. ஸ்டே அப்டேட்டட் வித் ஜிகே பைட்ஸ்.